ஃப்ரீயாக கோல்டு பேடிஎம் ஆப்பில் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட ஆப்பில் வந்து கோல்டு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேஷ்பேக் அண்ட் ரிவார்டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போயிடுங்க. நீங்கள் வந்து உங்களோட பேடிஎம் ஆப்பில் இதுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக எதுவும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேணாம். நம்ம நார்மலாக வச்சுருக்க யூபிஐ பேடிஎம் ஆப் தான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் அண்ட் ஆஃபர் உள்ளார போனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கன்வெர்ட் டு கோல்டுன்னு உங்களுக்கு மேபி 0வாக இருந்திருக்கலாம் இந்த பாயிண்ட்டு. நீங்கள் பண்ணுற ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு பாயிண்ட்ஸ் வந்து வரும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கோல்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து 32 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 32 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு கோல்டு பாயிண்ட்டுங்கிற கணக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 0.32 பைசாவுக்கு வந்து எனக்கு ரியல் கோல்டாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து விலை ஏறுறப்போ இறங்குறப்போ நம்ம எப்போ வேணுமோ அதை விற்றுட்டு நம்மளோட அமௌண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜிபே மூலயமா பண்ணுறோம், ஃபோன்பே மூலயமா யூபிஐ பண்ணுறோம், இல்லை மற்ற பேங்கிங் ஆப் மூலயமா பண்ணுறோம். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப் மூலயமா பண்ணால் இப்படி அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து கோல்டாகவும் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி யுனிங்கிற ஆப் மூலயமா கிரெடிட் கார்டில் வந்து பே பண்ணுறதுனால நிறையா வந்து இந்த மாதிரி கோல்டு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி காமிச்சிருந்தோம். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா நம்மளுமே அது மூலயமா நிறைய இப்போ ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ்லையுமே இதை கொண்டு வந்திருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா கிரெட்லேயே அந்த ஆப்லேயும் இந்த கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கேஷ்பேக்குங்கிற போர்ஷனுக்குள்ளார வந்துருங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு யூபிஐ பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் வந்து வருது. இது வந்து ₹100 நீங்கள் ஒன்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பாயிண்ட் வந்து வருது. பார்த்தீங்கன்னா நான் நிறைய யூபிஐ பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 16 வந்திருக்கு, அதே போல் 6 வந்திருக்கு. இந்த மாதிரி நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இதில் குறிப்பாக ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த ஒரு டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து யாருக்காவது வந்து பணம் சென்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து பில் பேமெண்ட்ஸ் எது பண்ணாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷ்பேக் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் 2% எக்ஸ்ட்ரா கோல்டு வந்து வரும். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம மோஸ்ட்லி கிரெடிட் கார்டுக்கு பில் பே பண்ணுறது பேடிஎம்மில் தான் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த 300-400 பாயிண்ட்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேமெண்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம ₹1506 நம்ம வந்து ஓவராலாக சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ₹15.06 பைசா வந்து ரியல் கோல்டுக்கு வந்து அது ஈக்குவலு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூபிஐ பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ரியல் கோல்டுங்கிறது வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங் செக்யூர்லி 1506 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு போட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் யூ ஏர்ன்ட் 15.06 ரியல் கோல்டு அப்படின்னு வந்துட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யுவர் பேடிஎம் கோல்டு பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து காமிக்கும். ஸோ நம்ம நார்மலாக வாங்கி வைக்கிற பேடிஎம்மில் வந்து கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரிலேட்டடாக நான் வீடியோ வந்து காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம்லேயே வந்து நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக வந்து வாங்கி வைக்க முடியும். ஸோ அந்த டிஜிட்டல் கோல்டு தான் வந்து இது. ஸோ இந்த ப்ரொஃபைலில் வந்து நான் நிறையா காமிச்சிருக்கேன் வீடியோஸில். ஸோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸு இந்த அமௌண்ட் எப்போ விற்கணுமோ அதை டேரெக்டாக வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை மோர் கோல்டு, விட்ரா எல்லாமே இருக்கும். ஸோ அந்த விட்ரான்னு பார்த்தீங்களா, அந்த பட்டனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கெட் கோல்டு காயின் கேஷ் இன் பேங்க்னு இருக்கும். ஸோ கெட் கோல்டு காயின் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வந்து காயின்ஸாக வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணி வீட்டுக்கு வாங்கிக்க முடியும். இதுவுமே நான் ஆல்ரெடி வந்து பழைய வீடியோஸில் வந்து வாங்கி அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பேடிஎம்லேருந்தும் சரி, கூகுள் பேலேருந்தும் சரி கோல்டு காயின் வாங்கி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து வருது. அதே போல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து கேஷ் இன் பேங்க்னு இருக்குது பார்த்தீங்களா. ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து உடனே இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து ₹15.06 பைசா நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சம் டேக்ஸ் அதெல்லாம் போகும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ்டி மாதிரி ஒரு அமௌண்ட்டு போகும். ஸோ அந்த 3% போக நமக்கு வந்து ₹14.61 பைசா நமக்கு வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கு ஓவராலாக. ஸோ அந்த அமௌண்ட்டு விற்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து அதுலேருந்தே கொஞ்சம் குறையும். இப்போ பார்த்திங்கன்னா கேஷ் இன் பேங்க்னு இருக்க ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் விட்ரா கொடுத்து. ஸோ கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ₹14.61 பைசா நம்ம வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ₹14.10 வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து காமிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து செல் ஆல் பேலன்ஸ்னு கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக
ரூ. 14 டேரெக்டாக நம்ம வந்து செல் பண்ணுறதுக்கு வந்துடும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் பழைய வீடியோஸ்லையும் காமிச்சிருக்கேன். ஸோ அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ இது மாதிரி வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வேணாலும் தனியாக பேடிஎம்மோட கோல்டு வீடியோ வேணாலும் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்பேக்கை வச்சு மட்டுமே நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து கோல்டு வந்து சேர்த்துருக்கோம். இதில் இருக்க ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கேரண்டீட் 1% கோல்டு காயின்ஸ் ஆன் எவரி பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டில் 1%க்கு வந்து உங்களுக்கு கோல்டு காயின் வரும்னு. அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணுற பேமெண்ட்டுக்கு 1%க்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கோல்டு காயின்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் வந்து வரும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து 1500 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் 15 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1,50,000 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 1500 கோல்டு பாயிண்ட்ஸ் வந்து வரும். அந்த கோல்டு பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வெறும் 15 ரூபாய்க்கான கோல்டு தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து அந்த கோல்டு காயின்ஸுக்கு தானே தவிர உங்களுக்கு வர ஆக்சுவல் கோல்டுக்கான கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.01% தான் இருக்கலாம். ஸோ நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி கிரெடிட் கார்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1% சொல்லுவாங்க. அதே போல் கிரெட் ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா 1% சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ணுற கிரெடிட் கார்டை வச்சு பேமெண்ட் பண்ணிங்கன்னா 1%. இப்போ 1,50,000 ரூபா பண்ணிங்கன்னா 1500 ரூபாய்க்கு கோல்டு அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் நான் அந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன். நான் வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐக்கு எந்த இதுலையுமே வந்து இது மாதிரி கோல்டாக வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததில்ல. ஏன்னா இந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோல்டோட ரேட் ஏறுறப்ப ஏறும், இறங்குறப்ப இறங்கும். ஸோ இது வந்து ஒரு மூலதனமான வந்து ரிவார்டு தான். ஸோ நம்ம சும்மா பண்ணிட்டு இருக்க யூபிஐயை நமக்கு இதுக்கப்புறம் கோல்டாக வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து பேடிஎம்லேருந்து வந்து கோல்டு வாங்குறதுக்கான ரிவார்டு ஆப்ஷனு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.